முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அங்கிள்னு அந்த உச்சரித்தது, அதுக்கப்புறம் என்ன மானாக்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயனுடைய பேச்சில் கொஞ்சம் அரசியல் நாகரிகமே கொஞ்சம் இல்லாமல் போனதாக தான் தோணும். இப்போ சீமான் போன்ற இந்த சில்லுண்டி கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாமே விஜய் விமர்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் பெருசாக பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பில் இருந்த தாவேக தரப்பில் இருந்த ஒரு பெரிய ரியாக்ஷன்ஸ்லாம் இல்லை. இப்போ அதை வச்சு எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, விஜய் மதுரையில விஜயகாந்த் பெயரை உச்சரித்ததனுடைய நோக்கம் என்னன்னா தேமுதிகவுடைய வாக்கு வங்கியை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா மதுரை அப்படின்னா அதை ரிலேட் பண்ற விஷயங்களை டச் பண்ணும்போது அதுல விஜயகாந்தும் ஒரு தவிர்க்க முடியாத பெயர். எல்லாத்துக்கும் மேல சினிமாவில் விஜய்க்கு அடையாளம் கொடுத்தது விஜயகாந்த். அப்போ மதுரையில நீங்க ஒரு மாநாடு நடத்தும் போது தனக்கு ஒரு அடையாளம் கொடுத்த முகவரியை கொடுத்த விஜயகாந்த் மென்ஷன் பண்ணாம நீங்க உங்க பேச்சை நகர்த்திட்டு போக முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது கமல்கிட்டே போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜய் உங்களை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. நல்ல வேலை சீமான் மாதிரி ஒருத்தராக இருந்தால் அதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லியிருப்பாங்க, இவர் நம்மளைத்தான் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்காக அது ஒரு அட்ரஸ் இல்லாத கடிதத்துக்கு நான் எப்படிங்க ரிப்ளை போட முடியும் அப்படின்ட்டு கடந்து போயிட்டாரு. ஆனால் அவர் யாரை மைண்டில் வச்சு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் மார்க்கெட் இல்லாத போது நான் வரல, உச்சபட்ச மார்க்கெட்டோட தான் நான் வந்திருக்கேன்னா யாரும் மைண்டில் வச்சு தான் அவர் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு இஷ்யூவும் எடுத்து வைக்கணும். நாட் ஓன்லி விஜய். நீங்க நேற்று அந்த மாநாட்டில் பார்த்தா மற்ற நிர்வாகிகளுடைய பேச்சு கூட பார்த்தீங்கன்னா அவங்களால 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல. பேசுவதற்கான விஷயமே அவங்க கிட்ட இல்லை. நீங்க பொதுவாகவே ஒரு அரசியல் மாநாடு மினிமம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கணும். வர்றவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஒரு என்ன சொல்றது ஒரு பயிற்சி பற்ற மாதிரி அந்த மாநாடுங்கிறது இருக்கணும். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மதுரையில் நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேக சார்பாக 2வது மாநில மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்காங்க. முதற்கட்டமாக மாநாட்டில் அவரோட ஸ்பீச் எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் முந்தைய மாநாட்டில் பேசிய பேச்சை விட இந்த மாநாட்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு வீரியமான பேச்சாக இருந்தது, ஒரு மெச்சூர்டான பேச்சாக இருந்ததா அப்படின்னா அப்படி உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் அங்கிள்னு அந்த உச்சரித்தது, அதுக்கப்புறம் என்ன மானாக்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயனுடைய பேச்சில் கொஞ்சம் அரசியல் நாகரிகமே கொஞ்சம் இல்லாமல் போனதாக தான் தோணுச்சு. பட் அதே நேரம் அவர் சொன்ன விஷயங்கள், சொல்ல விரும்பிய விஷயங்களை கரெக்டாக பேசியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கியமாக விஜய் மீது நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. பனையூரை விட்டு வெளியில் வர மாட்டேன்றாரு. அதுக்கு ஒரு குட்டி கதையை சொல்லி நான் ஒரு சிங்கம், அதுக்குன்னு ஒரு பவுண்டரி லைன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ சீமான் போன்ற இந்த சில்லுண்டி கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாமே விஜய் விமர்சிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் பெருசாக பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பில் இருந்த தாவேக தரப்பில் இருந்த ஒரு பெரிய ரியாக்ஷன்ஸ்லாம் இல்லை. இப்போ அதை வச்சு எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு பெரிய ஆள் கருத்து சொல்லிட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு சீமான் சமீப காலமாக விஜய் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு அவருடைய கட்சி குறித்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்களுக்குள் புழங்குகிற அந்த முட்டாள்களின் மொழி இருக்குல்ல, அனில் ஆமை, அதையே இவர் பயன்படுத்துறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் தரப்பில் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அதுக்கும் ஒரு பதில் சொல்லிட்டாரு. சிங்கம் எல்லாத்தையும் தின்னுடாது, செத்து போனது அழுகி போனதெல்லாம் சாப்பிடாது, அது தனக்கு சமமான ஒரு உயிரினத்தை தான் அடித்து சாப்பிடும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அதில் டச் பண்ணுவார். பேரை சொல்லாமல் இருக்க. இதன் மூலமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய, இப்போ நீங்கள்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, இவர்களெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அவர் என்ன சொல்ல விரும்பினாரோ, என்ன கேள்விகளுக்கெல்லாம் அவர் விடை சொல்லாமல் இருந்தாரோ அதற்கான பதில்களை அந்த மாநாட்டின் மூலமாக அவர் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா நீங்க சொன்னது மாதிரி அங்கிள் ஸ்டாலின் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் என்ன மீனிங்ல அப்படி சொல்லியிருப்பாரு? அப்பாங்கிற புரட்டேட் நடந்துட்டு இல்லையா, அதுக்கு எதிராக நான் அங்கிள்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரா? இல்லை, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கிள்ங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ விஜயே நேரடியாக ஸ்டாலினை சந்தித்தாலும் ஏற்கனவே சந்தித்திருந்தாலும் அந்த அங்கிள்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த இடத்துல டீஸ் பண்றதுக்காக, ஆனா இந்த இடத்துல அதை பயன்படுத்தினது என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே அவர் ஒரு அப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் இப்ப அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஜெயலலிதாவை எப்படி அம்மா அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் கடந்த தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடும் போது இந்த விருகம்பாக்கம் பகுதி முழுக்க அவர் அக்காவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டாலின் அப்பா அப்பான்னு எல்லாரையும் சொல்ல வைக்கிறாரு. அதை மடை மாற்றுவது போல் இவர் அவர் அங்கிள் அப்படின்னு அது ஒரு கிண்டல் அடிச்சதாக தான் பார்க்கணும். அதை ஒரு அவமானப்படுத்தியதாகவோ
அல்ல அவரை இழிவுபடுத்தியதாகவும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனா இப்போ விஜய் ரசிகர்களோ தாவேகா தொண்டர்களோ அதை என்ன நினைப்பாங்க? சினிமா நடிகனுடைய ரசிகர்களுடைய அறிவுங்கிறது ஒரு லெவலுக்கு மேல இருக்காது. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு மாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு புனிதமான வார்த்தை, புரியுதா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இஸ்லாமியர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா தந்தைக்கு விட சமமானவன் வந்து தாய் மாமான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நாட்டில் அந்த மாமா என்கிற வார்த்தை வந்து புழக்கத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு அறிவற்ற கூட்டம் இந்த அங்கிள்ங்கிற வார்த்தையே தவறாக நினைப்பதற்கும் தவறாக பரப்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடப்பதற்கு விஜய் காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. குறிப்பாக விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு பிறகு தேமுதிகவோட வாக்கு வங்கி அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது பாதிக்கு மேலே சரிஞ்சிருச்சு. ஸோ விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் பேசும்போது பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பிறந்த மண்ணிலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கும் போது தேமுதிக தொண்டர்களையும் அவர் பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு ஸ்பீச்சாக தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாதிரி விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவில் வந்து தொண்டர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட போயிட்டாங்க. விஜயகாந்தனுடைய அபிமானிகளாக இருப்பாங்களே தவிர தேமுதிகவினுடைய அந்த தீவிர தொண்டர்கள்லாம் வெவ்வேறு இடங்களை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒரு லட்டர்பேடு கட்சியாக தான் இருக்குது, அதுதான் உண்மை. அதே நேரம் இப்போ விஜய் வந்து மதுரையில் விஜயகாந்த் பெயரை உச்சரித்ததனுடைய நோக்கம் என்னன்னா தேமுதிகவுடைய வாக்கு வங்கியை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா மதுரை அப்படின்னா அதை ரிலேட் பண்ணுற விஷயங்களை வந்து டச் பண்ணும்போது அதில் விஜயகாந்தும் ஒரு தவிர்க்க முடியாத பெயர். எல்லாத்துக்கும் மேலே சினிமாவில் விஜய்க்கு அடையாளம் கொடுத்தது வந்து விஜயகாந்த். அப்போ மதுரையில் நீங்கள் ஒரு மாநாடு நடத்தும் போது தனக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுத்த முகவரியை கொடுத்த விஜயகாந்த் மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்கள் பேச்சை வந்து நகர்த்திட்டு போக முடியாது. அதுவே விமர்சனத்துக்கு உரியதாக மாறும். அதனால் அந்த குறைந்தபட்ச நாகரிகத்தின் அடிப்படையில் தான் விஜயகாந்த் பேரை சொல்லியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் பேரை யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அது அவங்களுடைய உரிமை தானே. ஏன்னா எங்களுடைய கட்சி வந்து இன்னும் உயிர்ப்போட இருக்கு, தேர்தல் களத்தில் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என் கணவருடைய படத்தையோ பெயரை பயன்படுத்துறது சரியில்லைன்னு அவங்களுடைய கருத்து நியாயமானது தானே. இப்போ உதாரணத்துக்கு தேமுதிக எந்த கூட்டணிக்கு போகும்னே தெரியாது, ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு போறதாவே வச்சுக்கோமே. அப்ப திமுக கூட்டணி சேர்ந்த கட்சிகள் விஜயகாந்த் பேரை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு பொருத்தமற்றது தானே. ஸோ அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதே நேரம் விஜயகாந்த் பெயரை பயன்படுத்தியது வந்து தவறு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் தன்னுடைய நன்றி கடனை அந்த இடத்துல செலுத்தினார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை குறிப்பாக கட்சி ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் விமர்சனம் பண்ணது என்னன்னா புஷியானதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது புஷியானந்த் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் ஒரு கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு பார்க்கும்போது. இல்லை, அப்படி கிடையாது. நீங்க எல்லா காலத்திலும் எல்லார் குறித்தும் விமர்சனங்கள் வரும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். விஜயகாந்த் தேமுதிக தொடங்கும் போது ராமு வசந்தன் ஒருத்தர் தான் பொதுச் செயலாளராக இருந்தார். புஷி ஆனந்தோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராமு வசந்தன் வந்து ஒரு பெரிய களப்பணியாளர்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரசிகர்களை வந்து கட்டி மேய்க்கிற வேலையை மட்டும்தான் பார்த்தாரு. ஆனால் அப்படிப்பட்டவரை வச்சு தான் விஜயகாந்தே கட்சி ஆரம்பித்தார். அப்போ நம்ம அதை வந்து ஒரு குறையா சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் மேலே புஷி ஆனந்தோடைய பேச்சு ஒரு கிண்டல் அடிக்கப்படுகிற ஒரு துணியாக இருந்தாலும் அவருடைய சுறுசுறுப்பும் உழைப்பும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மெச்சத்தகுந்த விஷயமா தான் இருக்கு. அதை யாருமே குறை சொல்ல முடியாது. நேற்று கூட ஒரு காணொலி பார்த்தேன். தாவேகா மாநாடு நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலரை ஓட்டிட்டு போறாரு. நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் நினைச்சா ஒரு சொகுசு காரில் ஜம்முன்னு போயிட முடியும். ஆனால் என்னன்னா இந்த இடத்துக்கு நம்ம விரைவாக போய் சேரணும், இங்கே ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்கு என்ன, அது வந்து நம்மளுடைய வேலையை வந்து தடுக்குங்கிறதுனால அவர் எந்த பந்தாவும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு 2 வீலரை ஓட்டிக்கிட்டு போறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒருத்தராக தான் அவர் இருக்காரு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க புஷி ஆனந்த வந்து கிண்டல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவர் பேசுகிற பேச்சை வச்சு மட்டும்தான் கிண்டல் பண்ண முடியும். ரஜினிகாந்த் அவர்களையுமே ஆரம்பிப்பார் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஆரம்பிக்கல. ஆனா அப்படி இல்லை, நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றத ரஜினியை வந்து நெகட்டிவா சொன்னதா நீங்க நினைக்கிறீங்களா இல்லை பாசிட்டிவா சொன்னதா நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு ஒரு செய்திகள் வரும்போது எல்லோரும் வைத்த விமர்சனம் என்னன்னா இப்படிதான் ரஜினிகாந்த் சொன்னாரு, இத்தனை வருஷமா வரேன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிட்டாரு, அதே மாதிரி இவரும் பண்ணிடுவாரு அப்படின்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது இப்போ அவங்க ரிட்டையர்டு ஸ்டேஜை அடைஞ்ச பிறகுதான் அந்த அரசியலுக்கே வருவாங்க. அதனால விஜய் வந்து இன்னைக்கு இப்படி சொல்றாரு, கண்டிப்பா வரமாட்டார். இன்ஃபேக்ட் நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா விஜய் வந்து இந்த கட்டத்தில் அரசியலுக்கு வரமாட்டார், வரக்கூடாதுன்னே நான் சொன்னேன். என்னன்னா இன்னைக்கு சினிமாவில் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமா நீங்க இருக்கீங்க, இந்த இடத்தை விட்டுட்டுலாம் அரசியலுக்கு வராதிங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வாங்க, அரசியல் எங்கேயும் ஓடி போகாதுங்கிற கருத்தெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். நம்மை போல் பல பேர் பேசியிருக்காங்க.
என்னன்னா அதையெல்லாம் தாண்டி அவர் அந்த ஸ்தானத்தில் இருக்கும் போதே அரசியலுக்கு வந்திருக்காரு. அதை வந்து அவர் மென்ஷன் பண்றாரு. நான் வருவேன்னு சொன்னேன், அப்ப இப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு. அந்த இப்படியெல்லாம் சொன்னதை தான் அவர் சொல்லியிருக்காரு தவிர இவருடைய கருத்தாக அதை சொல்லவே இல்லை. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது கமல்கிட்டே போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. நல்ல வேலை சீமான் மாதிரி ஒருத்தரா இருந்தா அதுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லியிருப்பாங்க, இவர் நம்மளைத்தான் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. ஆனா கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அது ஒரு அட்ரஸ் இல்லாத கடிதத்துக்கு நான் எப்படிங்க ரிப்ளை போட முடியும் அப்படின்ட்டு கடந்து போயிட்டாரு. ஆனா அவர் யார மைண்ட்ல வச்சு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்து மார்க்கெட் இல்லாத போது நான் வரல, உச்சபட்ச மார்க்கெட்டோட தான் நான் வந்திருக்கேன்னா யாரும் மைண்ட்ல வச்சுதான் அவர் சொல்லியிருப்பாரு. இல்ல அது வந்து இங்க பேசப்படுகிற விஷயம். ஒரு நடிகர் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க, மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க அப்படிங்கிறது இங்கு பேசப்பட்ட விமர்சனம். ஸோ அதை அவர் உள்வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் அப்படி கிடையாதுங்க, நான் மார்க்கெட் இருக்கும் போதே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். அதாவது இப்ப நான் திருடன் இல்லைன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அப்ப திருடன் அவரை சொல்றீங்கன்னா நம்ம கேட்க முடியாது. நான் திருடன் இல்லை, அதுதான் அவர் சொன்ன விஷயம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பொதுவா விஜய் அவர்கள் ஒரு நடிகர், ஒரு மாசான ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சுட்டு அவர் அரசியல் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விமர்சனமா வந்தது. அதற்கு நேற்று பதில் சொல்றது பாத்தீங்கன்னா, அரசியல்வாதினா அறிவாளியும் கிடையாது, சினிமாக்காரனா முட்டாளும் கிடையாது. இல்ல அவர் சொன்னது கரெக்ட் தான். அம்பேத்கரை தோற்க வைத்தது அரசியல்வாதி, காமராஜரை தோற்க வைத்தது அரசியல்வாதி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப டீப்பா போனீங்கன்னா அம்பேத்கரை தோற்க வைத்ததும் காமராஜரை தோற்க வைத்ததும் அரசியல்வாதி இல்லை, மக்கள் தானே. மக்கள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருவரை வெற்றி அடைய வைக்கிறார்கள், தோல்வி அடைய வைக்கிறார்கள். அதனால அது அரசியல்வாதி அப்படின்னு நம்ம முழுசா எடுத்துக்க முடியாது. அதே நேரம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அரசியல்வாதிகள் எல்லாம் உண்மையானவங்க கிடையாது, சினிமா அறிவாளிகள் கிடையாது, சினிமாக்காரங்கள்லாம் முட்டாள்கள் கிடையாதுங்கிற அந்த சென்ஸ்ல அவர் சொல்ல வர்றாரு. அவர் தன்னை குறித்து வேணா அப்படி ஒரு மதிப்பீடு அவர் வச்சிருக்கலாம். விஜய் சொல்வதாலேயே எல்லா நடிகர்களும் வந்து அறிவாளிகள், எல்லா நடிகர்களுமே அரசியலுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற முடிவெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. என்னுடைய அடிப்படை கொள்கை, நடிகர்களுக்கு நாடாளும் தகுதி இல்லை. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க திரையில் காட்டுகிற அந்த பொய் முகத்தை எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றோம். அதை வச்சு நீங்க அரசியலுக்கு வரும்போது மக்களை ஏமாற்றுகிறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் நீங்க வர்றீங்க. அப்ப அதுவே வந்து நீங்கள் அரசியல்வாதி, மக்களுக்கான மக்கள் தலைவனாகும் தகுதியை இழந்துடுறீங்க அப்படிங்கிறதான் நாம் சொல்கிற விஷயம். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அதை தாண்டி இன்னைக்கு அரசியலுக்கு வந்து மக்களுக்காக நான் களத்துல நிற்பேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இதை மக்கள் பார்த்து அடடா இவர் நமக்காக உழைக்க வர்றார், பாடுபட வர்றார் நினைத்தால் உங்களுக்கு வெற்றியை தருவாங்க. குறிப்பா முதல் விழுப்புரம் மாநாட்டில் பாத்தீங்கன்னா யார் பேரையுமே குறிப்பிடல. இடையில பாத்தீங்கன்னா மறந்துட்டு போய் திரும்ப வந்து படிச்சாரு. ஸோ இதுலலாம் வந்து கிளியரா பேசினாரு, கோர்வையா இருந்தது. பேர் சொல்லாத பேர் கூட வந்து இதுல சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் பேரை சொல்லியிருக்காரு, விஜயகாந்த் பேரை சொல்லியிருக்காரு. குறிப்பா வந்து அவர் மீது வைக்கப்படுற விமர்சனம் பாஜகவோட பி டீம் அப்படின்னு, அதற்கும் பதிலடி கொடுத்திருக்காரு. மோடிஜியுமே வந்து மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா பதிலடி கொடுத்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இவ்வளவு நாள் என்னன்னா விஜய் வந்து ஒரு பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்துகிற வேலை நடந்தது. இதற்கு பிறகு அது நடக்கும், அது வேற விஷயம். ஆனா அவர் கிளியர் கட்டா பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்றாரு, எங்களுடைய கொள்கை எதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, இந்த இஸ்லாமிய மக்களுக்கு வந்து எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் பகிரங்க குற்றச்சாட்டா வச்சு, நீங்க எல்லாருக்குமான பிரதமராக தானே இருக்கணும், நீங்க எப்படி வந்து அவங்கள டார்கெட் பண்றீங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா மற்ற யாருமே இந்த டோன்ல வந்து மோடி மீது குற்றச்சாட்டை வைக்கல, அதை நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுகவையும் தாக்கி பேசியிருக்காரு, பாஜகவையும் தாக்கி பேசியிருக்காரு. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா திமுகவிட பாஜக எதிர்ப்பு தான் அவருடைய பேச்சுல மேலோங்கி இருந்தது. ஸோ இதன் மூலமாக தன் மீது வைக்கப்படுகிற அந்த குற்றச்சாட்டைகள்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்காருன்னு தான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே நான் சொல்றது அதான், எதிர்காலத்தில் ஒருவேளை அரசியல் எதிரியான திமுகவுடன் கைகோர்க்கும் சூழல் வேண்டுமானாலும் தாவேகாவுக்கு ஏற்படலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த காலத்திலும் பாஜகவோடு தாவேகா கூட்டணியோ மறைமுக கூட்டணியோ வைக்காது. அது விஜயை விட நான் உறுதியா சொல்றேன். என்ன காரணம்னா, நீங்க ஒருத்தர் வந்து கொள்கை எதிரியா அடையாளம் காட்டிட்டீங்க, நீங்க அவரோட சமரசம் செய்து கொள்வதுங்கிறது நிச்சயமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுயமரியாதை மானத்தை இழந்து செய்கிற ஒரு செயலுக்கு ஒப்பான விஷயம். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு விஷயத்தை வந்து விஜய் எந்த காலத்திலையும் பண்ண மாட்டாரு, அதை நம்ம உறுதியா நம்பலாம். குறிப்பா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா தேர்தல் கூட்டணி வந்து அதிமுகவோட தாவேகா போயிடும் அப்படிங்கிறது தான் பலரும் பேசிக்கிட்டு வந்தாங்க. அதற்குமே நேற்று முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. அதிமுக தரப்புல இருந்துமே தாவேகா விமர்சனம் பண்ணாதீங்க, தாவேகா தரப்புல இருந்துமே அதிமுக விமர்சனம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மறைமுக பேச்சு நடந்துகிட்டு இருந்தா பேசிக்கிட்டு சொல்லலாம். வெளிப்படையா வந்து அதிமுக வந்து ஒரு தலைமை இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து அதிமுக வந்து எடப்பாடி அவர்களுமே இந்த பதிலடி கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்குமே முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு, தாவேகா தனித்து தான் போட்டிடுமா? நிச்சயமா அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அதுக்கான பதிலையும் அவர் சொல்லிட்டாரு, நான் தனியா தான் வருவேன்,
அதே நேரம் என்னை நம்பி நீங்கள் யாராவது வந்தால் உங்களுக்கு அதிகாரத்தில் நான் பங்கு தர்றேன் அப்படிங்கிற ஒரு ஆஃபரையும் கொடுத்துட்டாரு. அதே நேரம் யாரும் வரலை அப்படின்னா தான் தனித்து நிற்பதில் வந்து அவர் உறுதியாக இருக்கார். அதுக்கப்புறம் இத்தனை நாள் இவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, இவர் அதிமுக விமர்சனம் பண்றது இல்லை, அதனால ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடக்குது, மறைமுக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன ஒண்ணுன்னா, இன்றைக்கு யார் எதிரி, ஆட்சி அதிகாரத்துல யார் உட்காந்துருக்கா, திமுக உட்காந்துருக்கா. அப்ப அவர்களை நோக்கி வந்து சண்டை செய்யறது தானே சரியா இருக்கும். நீங்க ஒரு பக்கம் அதிமுகவை திட்டிக்கிட்டு, விடுதலை சிறுத்தைகளை திட்டிக்கிட்டு, இடதுசாரிகளை திட்டிக்கிட்டு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்காது. ஸோ அதன் காரணமாக அவங்க திமுகவை கடுமையா எதிர்க்கிறாங்க. அதிமுகவை அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே நினைக்கல. கிட்டத்தட்ட ஒரு நாம் தமிழர் கட்சி ரேஞ்சில் தான் அதையும் நினைக்கிறாரு. அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அதிமுகவோட கூட்டணி, ரகசிய பேச்சுவார்த்தை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாம இருந்திருக்கலாம். பட் இந்த தர பார்த்தீங்கன்னா விஜயே சொன்னது மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுக, அதுதான் அவருடைய இது. அதை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த விஜயின் பேச்சில் பார்த்தீங்கன்னா அதிமுக குறித்து பேசியதற்கு பின்னாலும் வந்து ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு அதிமுக அவர்களுடைய சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. அது உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு ஓப்பான விஷயம் இல்லை. என்னன்னா, ஜெயலலிதாவே நான் எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு, இன்னைக்கு அவங்க இறந்த பிறகு அதே கட்சியை கொண்டு போய் பாஜக கிட்ட எடப்பாடி வந்து அடமானம் வச்சிருக்காரு. அதை நிச்சயமா அந்த தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க. அப்ப விஜய் வந்து இப்படி ஒரு விஷயத்த டச் பண்ணியதன் மூலமாக அந்த அதிருப்தியில் இருக்கிற அதிமுக தொண்டர்களின் வாக்கையும் தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற அந்த நோக்கமும் விஜயினுடைய பேச்சில் இருந்ததை கவனிக்க முடிஞ்சது. குறிப்பா அரசியல் ரீதியா நீண்ட நாட்கள பாக்குறவங்க, விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து திமுக தனித்து வீழ்த்த முடியாது, ஒன்று பாஜக அதிமுகவோட கூட்டணி போனாதான் வீழ்த்த முடியும் அப்படிங்கிற பார்வை வந்து பரவல் வைக்கப்பட்டது. நேற்று அதற்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாருன்னா அப்போ ஓட்டு பிரியும் போது திமுக வெற்றி எழுதாயிருமா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. என்னன்னா, இப்ப இவர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 8%, 10% வாக்குகளை பிரிப்பதாக இருந்தால் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர், அதுவும் ஒரு திமுக அசைன்மெண்ட்ல தான் அவரும் நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தாவேகா அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு வந்து சாலிடான வாக்குகள் கிடைச்சினா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ஆனா சமீப காலமாக வருகிற செய்திகள் அப்படிங்கிறது தாவேகாக்குடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவுல இருக்குங்கிற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. கடைசியாக ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா ஒரு 27% தாவேகாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குன்னு சொல்ல போனா, பாஜக ஆதரவு ஊடகங்களே கூட தாவேகாவுக்கு பெரிய அளவுல வாக்குகள் கிடைக்குங்கிற ஒரு சர்வே எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வாக்கு சதவீதம் தாவேகாவுக்கு கிடைத்தால், இப்ப எல்லாரும் போடுற ரியாலிட்டி அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வந்து ஒட்டுமொத்த ஊடகத்தையும் வாங்கிட முடியாது. ஒட்டுமொத்த ஊடகத்தையும் ஒரு பாஜகவினால் வேணா வாங்க முடியும், தாவேகாவினால் வாங்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, இந்த தாவேகா தொண்டர்கள், தாவேகாவுடைய பொறுப்பாளர்களை பார்த்தா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, அதுல மாற்றம் இல்லை. அதே நேரம் விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு. ஒரு வீடு, அங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, அதுல ஒரு 2 பெண்கள் அப்படின்னா நிச்சயமாக பெண்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களுடைய பெருவாரியான வாக்குகள் வந்து நிச்சயமா விஜய்க்கு தான் போகும். ஸோ இந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு வந்து அவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். பல உதாரணங்கள் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். என்டிஆர் விட்டுலாம், சமீப கால உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிக்குமே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இதை விட பல மடங்கு கூட்டம் குடிச்சு. ஆனால் அவருடைய நிலைமை இப்போ என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விஜயகாந்த் அவருக்கும் இதே போல கூட்டம் கூடியது, அவருமே வந்து எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய கட்சி நிலைமை என்னன்னு இப்படி பார்க்குறோம். ஸோ இந்த உதாரணங்களோட ஒப்பிடும்போது விஜய் அவர்களிருந்து எங்க வேறுபடுறாரு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா, அதுதான் எல்லாருக்குமான கேள்வி. பல உதாரணங்கள் சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல சிரஞ்சீவி உதாரணம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய உதாரணம்லாம் இருக்கு. திமுகவுக்கு ஆதரவாக ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வடிவேலு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ கூடிய கூட்டம்லாம் பயங்கரமா இருந்தது. அப்ப என்ன நினைச்சாங்க, திமுக தான் ஜெயிக்குன்னு வந்து எல்லாருமே முடிவே பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. ஆனா அந்த தேர்தலில் வந்து ஜெயலலிதா தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் ஒவ்வொரு ஊராக போகும்போது கூடிய கூட்டமும் பெரிய அளவில் இருந்தது. பட் அவரால் ஓரளவுக்கு ஜெயிக்க முடிஞ்சதை தவிர ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கான ஒரு பெரிய வெற்றியெல்லாம் கிடைக்கல. அப்போ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கூட்டம் தானே இது. அப்போ இது மட்டும் எப்படி வாக்குகளாக மாறும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. விஜயகாந்தும் வடிவேலும் அப்படி போற போக்கில் ஒரு ஊரின் மைய பகுதியில் நின்று பேசுறாங்க. அதை பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அங்கே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஒருத்தன் மளிகை கடைக்கு போவான், திடீர்னு வடிவேல் வந்திருக்காரா, விஜயகாந்த் வந்திருக்காரா, அப்படி சைக்கிள் நிறுத்தி அப்படி வேடிக்கை பார்ப்பான். ஒருத்தன் காய்கறி வாங்க போவான், அவன் நின்று வேடிக்கை பார்ப்பான். அந்த கூட்டத்துக்கும் 4 மணி கூட்டத்துக்கும் முத நாள் நைட்டே வந்து அங்கே இடம் பிடிக்கிற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ தாவேகா மாநாடு நடந்த இடத்துல பார்த்தா
முதல் நாள் ராத்திரியே மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில அதே 6 நேரம் மணி விஜய் அவர்கள் ராம்பாக்ல நடந்து முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன். இப்படி வருகிற ஒருத்தன் என்ன, அது விஜய் வேடிக்கை பார்க்கறவனா மட்டும் இருக்க மாட்டான், ஒரு வெறி பிடித்த ரசிகனா தான் இருப்பான். அடுத்த நாள் 4 மணிக்கு வரப்போற விஜயை பார்க்கணும்னு முதல் நாள் 10 மணிக்கே போற ஒரு வெறி பிடித்த ஒரு ரசிகன் விஜய்க்கு ஓட்டு போடாம இருப்பானா? நிச்சயமா இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜயை பார்த்துட்டு எல்லாரும் கலைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கலைந்த கூட்டத்தை தானே பாத்தீங்க, உள்ள இருந்த கூட்டத்தையே நீங்க கணக்குல எடுக்கல. இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஆதரவு ஊடகங்கள், அப்புறம் திமுகவுடைய இணைய கூலிப்படைகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ட்ரோன் ஷாட் போட்டு மக்கள் கலைந்து போற கூட்டத்தை காட்டி பாருங்க எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்றாங்க. ஆமா ஓடுறாங்க, ஆனா உள்ள இருந்ததையே நீங்க பார்க்கல. இப்ப அவங்க எல்லாம் ஓட்டு போடுறவங்க தானே. அதனால நிச்சயமாக அந்த முந்தைய கணிப்புகளை எல்லாம் தாண்டி விஜய்க்கு வந்து மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பா நேற்று வந்து புத்தாம் பொதுவா திமுக மீதும் சரி பாஜக மீது விமர்சனம் வச்சாரு தவிர இஷ்யூஸை வந்து எங்கேயுமே அட்ரஸ் பண்ணவே இல்லை. கடந்த 1 மாத காலமா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இந்தியா முழுவதும் விவாத பொருளை மாதிரி இருக்குது. தேர்தல் ஆணையத்தை எப்படி தவறுதலா பாஜக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்களை எப்படி வந்து திமுக கையாண்டது, கவின் ஆணவ படுகொலை, இதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசல. புத்தாம் பொதுவா பேசிட்டு போறாரு, அவருக்கே ஒரு அரசியல் புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கப்படுது. இல்ல, அது வந்து ஓரளவுக்கு உண்மைதானே. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அப்படிங்கிறவர் இந்த ஆட்சி மீது நீங்க கான்கிரீட்டான விமர்சனங்கள் முன்வைக்கணும். இந்த இஷ்யூல இப்படி தப்பு பண்ணீங்க, இந்த இஷ்யூல இது தப்பு, இந்த விஷயத்தை நீங்க இப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து விஜயின் பேச்சில் இருந்திருக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி விஜய் வந்து அந்த கட்டத்தை நோக்கி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா ஊழல் ஆட்சி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டான குற்றச்சாட்டுகளை தான் முன்வைக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றிய பாஜக மீது ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாலும் நீங்கள் என்னன்னா பொத்தாம் பொதுவாக சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்காங்க, நீட்ல இது பண்றாங்க, கச்சத்தீவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு டெம்ப்ளேட் குற்றச்சாட்டுகளை தான் முன்வைக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு வந்து அவருடைய பேச்சில் வந்து இன்னும் ஒரு பக்குவமும் தெளிவும் தேவைப்படுது. அது வந்து கூட இருக்கிறவங்க அவரை கரெக்டாக கைட் பண்ணணும். அவர் ஒன்று ஒரு மேடை பேச்சா அவருடைய பேச்சு இருக்கணும், இல்லைனா ஒரு கலோக்கியலான ஒரு பேச்சா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கலந்து வரும். ஒரு விஷயத்தை அப்படி பேசிக்கிட்டே இருப்பாரு, டக்குன்னு மாதிரி அங்கிள்னு பேசிட்டு சினிமா டயலாக் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவார். ஸோ இதெல்லாம் மாத்திட்டு இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவையும் எடுத்து வைக்கணும். நாட் ஓன்லி விஜய். நீங்க நேற்று அந்த மாநாட்டில் பார்த்தா மற்ற நிர்வாகிகளுடைய பேச்சு கூட பார்த்தீங்கன்னா அவங்களால 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியல. பேசுவதற்கான விஷயமே அவங்க கிட்ட இல்லை. நீங்க பொதுவாகவே ஒரு அரசியல் மாநாடு மினிமம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கணும். வர்றவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் ஒரு என்ன சொல்றது, ஒரு பயிற்சி பற்ற மாதிரி அந்த மாநாடுங்கிறது இருக்கணும். நீங்க அது எதுவுமே பேசாம எங்க தளபதியை நாங்க ஆட்சியில உட்கார வைப்போம் அப்படி இப்படின்ட்டு ஒரு சாதாரண பேச்சாதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவருடைய நிர்வாகிகளுக்கே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது பேசுவதற்கான பயிற்சியை வந்து ஒரு கொடுக்கணும். அந்த கிளாஸ்ல விஜயும் இருக்கணும். அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.